சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் மூலம் அமலாக்கத்துறையால் எந்த மாநில முதல்வரையும் கைது செய்ய எளிதாக முடியும். ப. சிதம்பரம் முதல் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரை எதிர்க்கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில குறிப்பிட்ட சட்டத்தின் வானளவிய அதிகாரம் பத்தி நாம பார்க்க போறோம். ப. சிதம்பரம், கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் பலரையும் சிறையில தள்ளியிருக்கிறது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம். முதல்ல இந்த சட்டத்தால் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். கைது செய்யப்பட்டார்கள் இதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வரான சகன் புஜ்பால் 840 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனில் தேஷ்முக் மற்றும் நவாப் மாலிக் ஆகியோரும் பண மோசடி வழக்குகளை அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்ததாக கடந்த 2019 முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் INX மீடியா வழக்கில் கைதானார். சுவர் ஏறி குதித்து அதிகாரிகள் அதிரடியாக அவரை கைது பண்ணாங்க. நிதியமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தியதற்காக எழுந்த குற்றச்சாட்டுல ப. சிதம்பரம் நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தார். அடுத்ததாக 2019ஆம் ஆண்டு செப்டம்பர்ல வெளிநாட்டு நிறுவனங்களின் சட்டவிரோதமாக முதலீடு செய்த வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் மூத்த தலைவர் DK சிவகுமார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின்னரே ப. சிதம்பரமும் DK சிவகுமாரும் ஜாமீன்ல வந்தாங்க. இதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு 1034 கோடி ரூபாய் பத்ரா சால் நில மோசடி வழக்கில் சிவசேனா கட்சியினுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் MP கைது செய்யப்பட்டார். இதனிடையே மதுபான கொள்கை ஊழல் புகார் தொடர்பாக பண மோசடி வழக்கில் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதே போல ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி அமைச்சராக இருந்த சத்யேந்தர் ஜெயினும் அதே போன்ற வழக்கில் கைதானார். இப்போ 2 பேருமே 1 வருடங்களை கடந்து ஜெயில் இருக்கிறாங்க. இன்னமும் ஜாமீன் கிடைக்கல. தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில இன்னமும் ஜாமீன் கிடைக்கல. அண்மையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் எந்த நேரமும் கைதாக கூடும் அப்படிங்கறத அறிந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியில இருக்கும் போதே கைது செய்யப்பட்டிருக்காரு. தேர்தல் நெருக்கக்கூடிய நிலையில கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட்டணியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க ஆம் ஆத்மி திட்டமிட்டிருக்காங்க. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 நாடாளுமன்றத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டமாகும். பண மோசடியை தடுக்கவும் பண மோசடியில் இருந்து பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் இயற்றப்பட்ட சட்டம் ஜூலை 1, 2005 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குற்றமற்றவர் என்பதை குற்றவாளி தான் நிரூபிக்க வேண்டும். குற்றத்தை அமலாக்கத்துறை நிரூபிக்க தேவை கிடையாது. அதே போல ஜாமீன் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. அமலாக்கத்துறையால் எந்த மாநில முதல்வரையும் கைது செய்ய எளிதாக முடியும். அதே நேரம் பண மோசடி தடுப்பு சட்டத்தில் 3 வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு அரசு பொது வழக்கறிஞர் எதிர்த்தால் ஜாமீன் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அப்படிங்கிற பிரிவினை உச்சநீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு நீக்கிட்டாங்க. அதே நேரம் பண மோசடி தடுப்பு சட்டத்தில் கைதான ஒருவர் ஜாமீன் பெற வேண்டும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்துல குற்றவாளி அல்ல அப்படிங்கிறதையும், கூடுதலாக ஜாமீன் வெளியே வரும்போது எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய வாய்ப்பில்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் நம்பணும். பணப்பரிமாற்ற மோசடி வழக்குகளை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கு. பணப்பரிமாற்ற மோசடி தடுப்பு சட்டத்தின் 19வது பிரிவின்படி கைது செய்வதற்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல பணப்பரிமாற்ற மோசடி வழக்குகளை சொத்துக்களை முடக்கும் சட்டத்துல 5ஆம் பிரிவு அரசியல் சாசன சட்டப்படி செல்லும். அமலாக்கத்துறை ECIR எனப்படக்கூடிய அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கையை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அது இல்லாமலேயே அமலாக்கத்துறை ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். கைது செய்யும் போது எந்த அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார் என்பதை மட்டும் அமலாக்கத்துறை தெரிவித்தால் போதும். பண மோசடிக்கு குற்றவாளி என கண்டறியப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போல சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் மூலமா ஒருவர் சம்பாதித்த சொத்துக்களையும் அமலாக்கத்துறையால முடக்க முடியும். அந்த முடக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னா பண மோசடி குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் குற்றத்தின் மூலமா கூறப்படக்கூடிய வருமானம் உண்மையில் சட்டப்பூர்வமான சொத்து அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு.
இப்போ தயாநிதி மாறன், கார்த்தி சிதம்பரம், ஆர் ராசா, அனிதா ராதாகிருஷ்ணன், ஜெகத் ரட்சகன், ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோருடைய சில சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.